ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்க குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம். இது இனிப்பு குழி பணியாரம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்பவும் நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசி பருப்பில் செஞ்சுருக்கோம். இதனால் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கனால எஸ்பெஷலி குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற பொருட்களுடைய அளவுகளும் அளந்துக்கணும். இப்போ இந்த பருப்பு கூட தண்ணி சேர்த்து 2-3 முறை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் இந்த பருப்பு ஊற வைக்கணும். அப்படி 2 மணி நேரம் இந்த பருப்பு ஊற வச்சா தான் நல்லா உபரி ஆகும். உபரி ஆகிறதுனால பார்த்திங்கன்னா குழி பணியாரம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு ஒரு உரமாக வச்சுடுங்க. பருப்பு அளந்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு பருப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருக்கும். அதுக்காக வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு வெல்லம் மெல்ட் ஆகிறதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இதே நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் தூசி மண்ணுனா எதுவும் இல்லைன்னா டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் இனிப்பு சுவைக்கு வெள்ளத்துக்கு பதில் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடியும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி இந்த வெல்லம் தண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா உபரி ஆகியிருக்கு. நம்ம சேர்த்துருக்க அளவை விட அதிகமாக ஆகியிருக்கு. பாருங்கள், பருப்பு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு எடுத்து உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி உடைக்கும் போது ஈஸியாக உடையணும். அப்போ தான் பருப்பு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அரையும். பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி சுத்தமாக வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு ஊற வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா அக்செப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் தான் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்குறதுனால பணியாரம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் ஐட்டமில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட்னஸை நல்லா மேம்படுத்தி காட்டும். அதுக்காக தான் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். உருக்கி வச்சுருக்க வெள்ளத்தை இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாம். எதுக்காக வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேருங்கன்னு சொன்னேன்னா, ஏன்னா பருப்பில் ஆல்ரெடி ஊறி இருக்கனால நல்லா தண்ணி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். வெள்ளத்தில் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு கூட வெள்ளம் தண்ணி சேர்க்கும் போது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சி ஆகிடும். அதுக்காக தான். சப்போஸ் மாவுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் சேர்க்குற வெல்லம் தண்ணி குறைவாக இருக்குது, மாவு ரொம்ப கெட்டியான பதமாக இருக்குன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் சிறப்பு பாருங்களேன், அதோடைய கலரும் கன்சிஸ்டன்சியும் பார்க்குறதுக்கு அச்சசலாக தேன் மாதிரியே இருக்குது பாருங்களேன். வெல்லம் தண்ணி எல்லாமே மாவில் வடிகட்டியாச்சு பாருங்கள். இப்போது இது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான் கரெக்டான அளவு. சப்போஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரலைன்னா தண்ணி சேர்க்குறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட அரிசி மாவு சேர்த்து இந்த பதத்துக்கு செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பருப்பு அளந்து அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேன். சோடா உப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். பணியாரம் சுட்ட உடனே சூடாக சாப்பிட்றதா இருந்தால் சோடா உப்பு சேர்க்காதீங்க. பணியாரம் சுட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் பணியாரம் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். வீட்டில் குட்டீஸ் இருக்கவங்களா இருந்தால் ஸ்வீட் ஐட்டம் இருக்கனால சுற்றி சாப்பிடுவாங்க. அந்த சாஃப்ட்னஸாக இருந்தால் தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சோடா உப்பு சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கேக்குடைய சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வைங்க. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். சப்போஸ் 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் கெட்டியான தன்மையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பணியாரம் மாவு பாருங்கள் நல்லா பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். பணியாரம் கல் பாருங்கள் சூடாக இருக்குது. நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நெய் கொஞ்சம் சேர்க்கும் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் மட்டுமே ஆட் பண்ணலாம். அப்படி வெறும் நெய்யில் மட்டும் செய்யணுன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முழுவதும் நெய் சேர்த்திங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஆகிடும். உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, 3/4 அளவுக்கு தான் சேர்க்கணும். ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா மாவு பொங்கும் போது வெளியில் ஃபுல்லாக வந்துடும். அதே மாதிரி பணியாரம் கல்லில் மாவு ஊற்றும் போது எப்போவும் சென்டரில் ஃபைனலாக ஊற்றுங்க.
ஏன்னா சென்டரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும். சென்டரில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு கருகுன மாதிரி ஆகிடும். பணியாரம் வந்து பருப்பில் செய்கிறனாலையும் ஸ்வீட்னஸ்க்கு வந்து வெல்லம் சேர்த்துருக்கனாலையும் சீக்கிரமாக வந்து கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அதே மாதிரி குழி பணியாரம் நீங்கள் எப்போ செய்யும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாவாக இருக்கும் போதே வந்துட்டு குழி பணியாரம் திருப்பி போட்டுக்கணும். அப்படி திருப்பி போடும்போது மட்டும்தான் குழி பணியாரம் வந்து நல்லா பந்து மாதிரி வரும். அப்போ தான் அழகான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதே நீங்கள் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பினீங்கன்னா ஒரு பக்கம் தக்கையாகும், ஒரு பக்கம் மட்டுமே வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும். அதனால் வந்துட்டு மாவாக இருக்கும் போதே திருப்பி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா குழி பணியாரமும் திருப்பி போட்டாச்சு. மற்ற குழி பணியாரத்தை விட சென்டரில் இருக்க குழி பணியாரம் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. ஏன்னா சென்டரில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு மாவு சேர்க்கும் போது கூட ஃபைனலாக மாவு சேருங்கன்னு சொன்னேன் சென்டரில் மட்டும். பணியாரம் பாருங்கள் இப்போ பந்து மாதிரி நல்லா கரெக்டான ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. இப்படி ரவுண்ட் ஷேப் வந்ததுக்காக இப்படி திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குது இல்லையா? மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ எல்லா குழி பணியாரமும் ஒன்று ஒன்று எடுத்துடலாம். பணியாரம் வந்து பருப்பில் செஞ்சுருக்கனால அழகான அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கு. இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்று எடுத்துடுங்க. சரியாக பொரியாமல் வெள்ளை கலரில் இருக்க பணியாரம் மட்டும் கொஞ்சம் சென்டரில் சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சீக்கிரமாக வதங்கிடும். அவ்வளோதாங்க, சுவையான பாசிப்பருப்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. பாசி பருப்பில் செஞ்சுருக்கனால இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சுவையான ஒரு ரெசிபியும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லா கேக் மாதிரி சாஃப்டாக இருக்குது. குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.